வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுக்கு சிறப்பான ஒரு அதிரடி ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவனன்னா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா இப்போ பார்த்தா என்னடா புத்தாண்டி முடிஞ்ச எவ்வளோனா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, அந்த மாதிரி தாங்க நம்ம மல்லி ரொம்பவே பாவங்க. அவங்கள சும்மா நோண்டினே இருக்காங்க. அந்த மாதிரி பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அவங்களும் எத்தனை நாள் தான் தாக்கு பிடிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களும் ஒரு மனுஷி தானே, அதனால செம்ம கடுப்பாயிடுறாங்க. உடனே அப்படியே சும்மா தாட்டு பூட்டு தடாலடின்னு அறுவே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா அது நம்ம மேலே இவ்வளோ பழி போடுறாங்களே, நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பரிதாபமாகவே இல்லையா, எதுக்கு இடத்துல நம்மளே பிடிச்சி நோண்டிக்க சொல்லினே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா 1000 கஷ்டம் 1000 நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டிக்கிட்டா தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக இந்த காசு ஆட்டை போட்டது வந்து பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டா இப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை நிரூபிப்பாங்களா நிரூபிக்க மாட்டாங்களா, அதுதான் இப்போ கேள்விக்குறியாக போயின்னு இருக்கு. கண்டிப்பாக நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை செய்யாமல் நிறுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக நிரூபித்து விட்ருவாங்க. நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றத கூடிய விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்குங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தேன்னு மல்லியை வீட்டை விட்டு துரத்தாமல் இன்னொரு விஷயத்த சர்ப்ரைஸாக பண்ணுறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வீடியோ தாங்க இதில் சிசிடிவி கேமரா ஆல்ரெடி அவர் வெஸ்ட் இருக்காரு. எங்கெங்க இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்த வச்சிருக்கிற விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் இப்போ தெரிய வந்திருக்கு. அதை பார்த்து தான் அப்படியே சும்மா நம்ம வெண்பா குட்டி ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம அம்மாவை எந்த ஒரு தப்புமே பண்ணல, இப்படி பழி போட்டுக்கிறாங்களே அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்தில் அப்படியே சும்மா ஆக்ரோஷமாக கொந்தளிக்கிறாங்க. இப்போதாங்க தெரியுது உண்மை எல்லாமே. ஓஹோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இது எதுவுமே சொல்லாமல் பொய்யான ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயம் இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோமா. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு ராஜேஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க. இதோ பாருங்கள், தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை நீங்கள் ரொம்பவே ஹர்ட் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே திரும்ப எங்கள் அம்மா விஷயத்தில் தலையிட்டீங்க, உங்களை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வாண்டை அப்படியே சண்டை போடுதுங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சண்டை போடுது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. தான் அம்மாவுக்காக இவ்வளோ இறங்கி பேசுகிறாங்களே, அது வேறு லெவல் ஒரு விஷயமாகவே வச்சுக்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்களே, அவங்க தான் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அப்படி என்னடா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ராஜேஸ்வரி அடி நடிச்சு ஊட்ட விட்டு துரத்துறாங்க. ஏண்டி நீ பண்ண தப்புக்கு என்ன பலியடாக பார்த்தியா, இப்போ பார்த்தல எப்படி வீடியோ ஆதாரம் கையும் கலவமா நீ சிக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே மவளே உன்னால் தப்பிக்க முடியுமா, இதாவது இதுக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் உன் சோழி முடிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறாங்க, கடைசியா என்னதான்டா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் மேலும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதான் இப்போ கான்செப்டாக போக போகுதுங்க. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கண்குள்ள பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஸோ நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு குட்டி ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா கருத்து வேறுபாடு எதனா பிடிக்காம இருந்தால் அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரேட்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.